ഞാൻ ആര് കഴിയുമോ? ആരാണ്? ഞാൻ കുഞ്ചൻ കുട്ടി. എന്താ കുഞ്ഞുട്ടി ഇവിടെ വന്ന റീസൺ എന്താ? ഞാൻ கொஞ்சம் அந்த உடுக்க சவுண்ட நிறுத்து ப்ளீஸ். ഇവിടെ വന്ന റീസൺ എന്താ ചേട്ടാ? അത് ഞാൻ ரெண்டு பெட்டி ஒரு பாக்ஸ் கொண்டு வந்து வர்ற வழியிலே மூடி லூஸ் ஆகி கவிந்து விழுந்து அது இவர மேல தப்பு நகி ஐயா பெட்டியை கொடுத்துட்டேன். 2 பாக்ஸ் ஆளுக்கு ஒரு பக்கம் வச்சிட்டேன். என்ன அநாகரிகமா கலாச்சிக்கிட்டு இருக்கீங்க ചേട്ടാ? ഇവിടെ വന്നதுக்கான റീസൺ ഈ പെട്ടിയിൽ എന്താ? ஒரு பெட்டியில புட்டு. അങ്ങനെയോ? அதுக்கே உங்க வாய் சட்டி மாதிரி போகும். இல்ல உங்க புட்டுன்னு சொல்லும்போது உங்க வாய் எப்படி போகும்? இல்ல சொல்லுங்க பாக்கலாம். க்ளோஸ் போங்க, ஜிம்மி போங்க. புட்டு 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 நான் சொல்ல புட்டு. ஒரு 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 பெட்டியில புட்டு, இன்னொரு பெட்டியில துட்டு. அவர் சாதாரண ஆள் கிடையாது. மத்தவங்க எல்லாம் ஒண்ணுக்கு போறதுக்காக காசு கொடுத்துட்டு போவாங்க. இவர் ஒண்ணுக்கு போயிட்டு காசு கேட்பாரு. இது ஏதாவது ஒரு கண்ட்ரோல் இருக்கா? இது எப்படி அதான் போகுதா? சாம்பார் சாப்பிட்டுட்டு கையை கழுவாம அப்படியே நெஞ்சில தடவிட்டு வந்து நல்லா இருக்கு, மஞ்சத்தூளா இருக்கியா. நிறைய சந்தேகங்கள் அவங்களுக்கு வந்து இருக்கு. நாக்குல வந்துட்டு டாட்டூ போட்டிருக்கீங்களா? ஏன்னா குடிச்சிட்டு நடு ரோட்ல படுத்துருவீங்களா? உங்களை வீட்டுக்கு போயிட்டு விடுறதுக்காக நாக்கு எப்படி நீட்டிட்டு படுத்தீங்கன்னா அந்த அட்ரஸ்ல மாக்காப்பா கூட்டு போய் விடுவாங்க. அப்புறம் உங்க மூக்குக்குள்ள வைரத்தோடு போட்டிருக்கீங்களா? நாக்க நீட்டிங்கன்னா கரெக்ட்டா என் கண்ணை பார்த்து பேசுங்க படையப்பா. டோன்ட் டச் மீ மேடம். ராமர் என் கண்ணை பார்த்து பேசுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை ராமர்? ஏன் என்கிட்ட ஏன் அழுகுறீங்க? எதனால இப்படி பேச மாட்டீங்கன்னு? உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடல நீ. அவனுக்கு நம்ம அத கூட மன்னிச்சிரேன் பிரியோ. பிரியோவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சாமே. மேரேஜ் ஆயிடுச்சு. நீங்க போகலையா? கூப்பிட்டாங்க. நான் தான் ஒரு வேலையா போக முடியும்னு உனக்காக போய் சொன்னேன். எங்க நான் வராம கூட இருக்கேங்க. நீங்க சொல்ல வேண்டியது உங்க கடமைங்க. இது ஒரு விஷயமா? நீங்க அடுத்த ஒரு கல்யாணம் பண்ணுங்க, அவங்கள கூப்பிடாதீங்க, அவ்வளவுதானே.